ஆனால் இப்போ இந்த மாடை வந்து நீங்கள் பக்கத்தில் போன உடனே உங்களவே பாயிற மாதிரி இருந்துச்சு. நான் என்ன நினச்சி வந்தேன்னா, இந்த இடத்துக்கு என்ன நினச்சி வந்தேன்னா, நான் உள்ளே போய் ஃப்ரீயாக இது பண்ணலாம், அதாவது மாட்டுக்குள்ளே எல்லாம் போய் நிறையா வீடியோகள் பயங்கரமாக எல்லாம் பார்க்குற மாதிரி எடுக்கலாம், மாடெல்லாம் கொம்பெல்லாம் இப்படி தொட்டு அது மேலே கைப்பிடி இந்த மாதிரியெல்லாம் பண்ணலான்னு நினச்சி வந்தேன். ஆனால் அது பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறேண்ணே, எங்களை நீங்கள் வேத்தாள் கண்டா எங்களை பாயும்ண்ணே. எங்களே வேற நீங்கள் உள்ளே வந்து எங்களை பாய், எங்களை மற்ற டைமில் உள்ள வந்தால் பிடிச்சி காட்டுவோம், அது பார்த்து நிற்கும்ண்ணே. ஏன் அப்படி பாயுது? ஒருவேளை ஆள் வந்து வாடகை பிடிக்கும்ண்ணே. மாடு வாடை பிடிச்சிரும்ண்ணே. புது ஆள் அறு பழைய ஆள்னு மாடுக்கே தெரியும்ண்ணே. நாங்கள் வருஷம் போல வந்து இதிலே மேய்க்கிறதுனால எங்களை கண்டோம் அந்த மாடு பார்த்து வச்சிருப்போம். இப்போ எப்படி மனுஷன் புது ஆளை கண்டா பார்க்குற மாதிரி அந்த மாடுகளுக்கு எங்களுக்கு ஆளை கண்டா தெரியும். இப்போ ஜல்லிக்கட்டு விடுறாங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த காலை வந்து அவ்வளோ பேர் கூட்டத்தில் எல்லாரையும் பாயும். ஆனால் அந்த வளர்த்தவங்களை மட்டும் இது பண்ணாது. அவங்க தொட்டு கொடுத்து அவங்க கூப்பிட்ட உடனே அவங்க பின்னாடி சின்ன குழந்தை மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அது வரும்னே. அது வந்து வீட்டில் வளர்ப்பாங்கண்ணே. நம்ம கடையில் இருக்கனால எங்களவே வந்து மேய்ப்போம். அந்த பிஸ்கட் சாப்பிட்ற காலை ரொட்டிலாம் கொடுப்போம், சாப்பிடும்ண்ணே. எல்லாம் திங்க. ஆனால் சளிட்டு போனால் எங்களவே பாயும். உங்களவே பாயும். ஆமாம். ஏன்னா இது வந்து அனுபவம் இல்லாத காலை வெளியில் பிடிக்காது. மாட்டிலே பிறந்ததுலேருந்து மாட்டிலே கிடக்கிறது. மாட்டிலே கிடக்கு. ஆமாண்ணே. கவுத்துக்கும் வராதுங்கண்ணே. ஓகே ஓகே. இது அதனால் மாட்டில் இருக்கனால எங்களையுமே மற்ற டைம் பிடிச்சி வந்தால் கொம்பதான் பிடிச்சி காட்டுவா வா நிற்கும்ண்ணே. ஓகே ஓகே. புது ஆளை கண்டா தானே பாயும். புது ஆளை பார்த்தாலே அது பயப்படும். ஒருவேளை இந்த எங்களை வித்துருவாங்களோ வெளியில வாங்கிட்டு அது ஆளு கண்டே பாய வந்து உஷா கட்டுறாங்க அவ்வளோ அப்படின்னு அது வந்து பாய வரும். சரி. மற்ற டைம் நான் கொடுத்தா நிற்கணும். இதில் நீங்கள் வளர்க்குற காலையை நீங்களே ஏதாவது ஜல்லிக்கட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்களா? காலை எதுவும் அந்த ஒரு காலை தானே போகும் சொல்லு. இங்கே இருக்கிற ஒரு காலம் அந்த காலம் வந்து போயிட்டு வந்திருக்கு. 2-3 சல்லு போயிட்டு வந்திருக்கு. நல்லா இருக்கு. சரிண்ணா. இப்போ இந்த சாணியெல்லாம் வந்து அவங்களே வந்து வாங்கிட்டு போகிறாங்களா இல்லை நீங்களே? அவங்களே வந்து வாங்கிக்கிடுவாங்க. கேரளாக்காரங்க வந்து இந்த தேதலை இதுக்கு இப்போ கொண்டு போவாங்க இதை வாங்கி சாக்கில். கேரளாவில் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. சாக்கில் வாங்கிட்டு போயிடுவாங்க. வந்து எப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு வந்து அவங்க லைலான் வண்டி பெரியவன்ல வருவாங்கண்ணே. எல்லா ஏரியாவுக்கு நடக்கிற இடமாட்டுக்கு போகிறேன் எங்கெங்கே அடக்காங்க அங்கே போய் அழுவாங்க, வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இதெல்லாம் முன்னாடியே கால் பண்ணி வச்சுருவாங்களா உங்ககிட்ட? இல்லை அந்த டைம் வந்து சீசன் இப்போ அந்த மழை காலம் வரோமா, அந்த மழை காலம் தொழுவிடுவோம்னால தெரிஞ்சுக்கிறேன் அவங்களுக்கு. இங்கே போகணும் பூரா பேரும் ஃபோன் நம்பர் வச்சுருப்பாங்க. எங்கன்னா என்ன கிடக்குன்னு கேட்டு வந்து தேவைப்படுற சாணி வாங்கிட்டு போவாங்க. கேட்டு வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை பூரா நாங்கள் வந்து இந்த சாணி வந்து விசிலில் ஓட்டு எப்படி பவர் ஆகுறாங்க அந்த மாரி நாங்கள் வந்து வெயில் அடித்த பின்னாடி பூரா பிணைஞ்சு காயப்படணும். இப்போ பூரா குமிக்கணும். இப்போ பூரா குமிக்கணும். எப்படி சொல்கிறது, நான் காலையில் நான் 4 மணிக்கு கொதிப்பு 4 மணிக்கு எழுந்திரிச்சு இந்நேரம் நாங்கள் 10 மணி முடிக்க 12 மணி ஆயிரம் பூரா குமிச்சிட்டு திருப்பி வெயில் காலத்துக்கு வந்து இப்போ மழை காலம் குமிச்சிருவோம். வெயில் காலத்துக்கு வந்து நல்லா பிணைஞ்சு காய போட்டால் தான் வாங்குவாங்க, இல்லைன்னா வாங்க மாட்டாங்கண்ணே. இங்கே தோட்டத்துக்கார சம்சாரியாக தான் பச்சை சாணி வாங்குவாங்க. கேரளா கம்பம்லாம் போனோம்னா காய போட்டு அதில் சாக்கில் ஏற்றணும், இல்லைன்னா அவங்களால வெயிட்டு தூக்க முடியாதுல்ல. அதனால இது பூரா அப்புறம் பவுடர் ஆக்கணும். பவுடர் மாதிரி அதை இப்படி ட்ரையாக இருக்கிறத பவுடர் மாதிரி பவுடர் நல்லா காய்ச்சல் காஞ்சி வெயிலுக்கு காஞ்சி பவுடர் மாதிரி இருக்கிறத அள்ளி அப்படியே காயப்பட்டு திருப்பி 3 மணிக்கு மேலே ஆள் விட்டு அதை பூரா குமிக்கணும் ஒரே இடத்துல. ஒரே இடத்துக்கு கஷ்டம் தானே இந்த சாணி. இது சாணி ஒரு கிடவாட்டாவோட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆமாம், தொழுவாட்டா ரொம்ப சிரமம் தானே இது. சரி. இப்போ இந்த இடத்துல பர்டிகுலராக ஒரு இடத்துல வந்து போட்டிருக்கீங்கல்ல, இது வந்து இந்த இடத்துக்காரங்க இங்கே போட சொன்னாங்களா இல்லை நீங்களே வந்து? இல்லை நாங்களாக தான் போட்டிருக்கோம்னே. இடத்துக்காங்க ஒருத்தங்க விட்டுருவாங்க, ஒருத்தங்க இந்த பிள்ளாட்டுக்கள் ஓடிட்டு தொழு விடக்கூடாது அடிக்கி வருவாங்க எல்லாத்தையும். அப்படின்னா அதை திருப்பி பிடிங்கிட்டு போயிடும்னே. 10 சொன்னால் 10 ஆகணும். 10னா 10. இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு இடத்துல ஒரு நாள் ஃபுல்லாமே வந்து இந்த மாடுகளை வந்து இப்படி பண்ணி முடிச்சிட்டிங்க, அதாவது கிடை அமர்த்தி செஞ்சு திடீர்னு நைட்டு வந்து யாராவது எங்கள் இடத்துல ஏன் என்னை கேட்காம விட்டீங்க அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்கண்ணே. கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி தெண்டம் கட்ட சொல்லுவாங்க. நீ ஏன் இடத்துல போட்ட 2000 கூட 5000 கூட வாங்குற ஆளும் இருக்குங்கண்ணே. உங்ககிட்டே காசு வாங்குவாங்கண்ணே. நாங்கள் வந்து இப்போ இங்கே போகிறோம் தான் இடம் சுத்தம் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இப்போ போகிறோம் தாங்க குவாரண்டைன் முள் எப்படி வெட்டி கிடக்கு இந்த மாதிரி எங்கள் மாணிக்கு போய் அது முள் எல்லாம் வெட்டிந்தா இப்போ பாரு உங்களுக்கு பூரா சுத்தமாக்கி வச்சிருக்கேன். ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது. சொன்ன மாதிரி இப்போ இங்கிட்ட இருக்கிற இடத்துக்கும் இந்த மாடு நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியாது அவங்களுக்கு. பூரா சுத்தம் மாதிரி தான் வச்சிருக்கேன். ஆனால் இது இந்த அவங்க சுத்தம் பண்ணா 4000 5000 கூட சுத்தம் பண்ணுறோம். நாங்கள் சும்மா சுத்தம் பண்ண மாதிரி பூரா சும்மா சுத்தம் தொழு ஒரு மாடு ஒருனாலும் அந்த இடம் பூரா சுத்தமாயிடும். உள்ள ட்ரெயில் 5 குவாரண்டைன் பூரா வெட்டிடுவோம் சாணி காய போடுறதுக்காக. ஆனால் சில பேர் அது புரிய மாட்டாங்க. புரியாது. இப்போ நீங்கள் வந்து காலையில் மாடு இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி சாணியெல்லாம் குமிச்சு முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு மாடை மேய்ச்சலுக்கு கொண்டு போவீங்க? இப்போ காலையில்
9 மணிக்கு எல்லாம் கழட்டிடுவோம்ண்ணே. கழட்டு சாயந்தரம் 6 மணி 6:30 தானே வரும் கரெக்டாக. 6 மணி 6:30 வரைக்கும் 6:30 போய் மேய்ச்சி கழிக்கிறோம். மேய்ச்சி திடீர்னு மழை பெஞ்சாலும் மழை பெஞ்சாலும் நனைஞ்சிக்கு தானே மேய்ப்போம் நாங்கள். எங்கே வர மழை பெஞ்சாலும் நனைஞ்சிக்கு தானே மேய்க்க முடியும். மாடு நானே தானே செஞ்சு வந்து ஒன்றும் செய்யாதுண்ணே. இந்த மழை காலத்துக்கு வந்து காண வரும்ண்ணே. அப்புறம் முதல்ல அம்மான்ற வராதுண்ணே. இப்போ வந்து போகிற அம்மா வருதுண்ணே கண்டலுக்கு. மனுஷனுக்கு எப்படி அம்மா வருது அந்த மாதிரி முத்து முத்தா இப்போ மாடுக்கு வரும்ண்ணே. முதல்ல வராது. இப்போ இயற்கை சத்து இல்லைண்ணே. அதிகமாக கடை ஓட மாட்டாங்க விவசாயத்து மக்கள். அதனால இப்போ இந்த உரங்கள் போகிறனால அந்த மண்ணு சரனால மாடுகள் நோய் வருது. அந்த அம்மா மாரி இதெல்லாம் வருதுண்ணே. ஆமாம் நோட வருதுண்ணே. இது வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஃப்ரீயாக ஒரு மருந்து இருந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நாங்களாக தான் வாங்கி எங்களுக்கு போடணும். இப்போ தனிப்பட்டு இப்போ கால்நடை மருத்துவமனைன்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, மாட்டுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அங்கே பார்ப்பாங்களா? அதெல்லாம் இது வந்து கொண்டு போக முடியாதுல்லண்ணே. இது வந்து கொண்டு போனால் ஆலப்பாயம் அந்த மாதிரி அந்தந்த ஊருக்கு அந்தந்த ஆஸ்பத்திரி தானே போக முடியும். வெளியூர் போனால் உங்கள் ஊருக்கு கொண்டு போங்க கொண்டு வாங்க. அது நாங்கள் வந்து இப்போ ஊராக பொழைக்க போகிற இடம். நாங்கள் அங்கே கொண்டு போக முடியுமாண்ணே? கொண்டு போக முடியாது. அதனால கவர்மெண்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு இது கால்நடை மருத்துவமனைக்கு ஆரம்பிச்சு தெரியாதுண்ணே. இப்போ நான் ஒரு சில நேரம்லாம் பார்த்துருக்கேன், எங்களோட ஊருக்கு வருவாங்க, மாடுகளை வந்து பார்த்துட்டு என்னென்ன இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குது, மாடுகளுக்கு ஊசி போடுறது இந்த மாதிரி போடுவாங்க. அது வந்து வீடுகளில் வளர்க்குற அந்த பசுமாடுகளுக்கு தான் போல. இந்த மாதிரி கிடையில மொத்தமாக வளர்க்குறதுலாம் கிடையாது. டாக்டரை பயந்து ஓடிடுவாங்கண்ணே. இது உதஞ்சு விடும், குத்தி பண்ணு. அது சில மருந்துகள் கொடுத்தா நாங்களோட போடுவோம். இல்லை நாங்கள் அமைக்கி போடலாம். இல்லை இப்போ இல்லைண்ணே. அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் நிப்பாட்டாங்கண்ணா. அதை நிப்பாட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஆனால் தேடி வந்து நிப்பாட்டாங்க. ஆனால் சரி இந்த இப்படி ஆட்டுக்காரங்களுக்குலாம் சங்கம் அந்த மாடுகளுக்கு கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு மாட்டுக்கு எந்த இதுவுமே இல்லைண்ணே. கிடையாதுண்ணே. இப்போ ஏன் நீங்கள் அந்த மாதிரி ஒரு இதை ரெடி பண்ணிக்கக்கூடாது? ஏன்னா சுற்றுப்பட்டு நிறையா ஊரில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான மாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்களுமே இந்த மாதிரி ஒரு சங்கம் மாதிரி வச்சு உங்களோட இதுகளை நீங்கள் ஒரு இது பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க நிறையா பிரச்சனை வருது, ஒரு சில இடத்துல அடிக்க கூட வர்றாங்க, இல்லாட்டி தண்டம் கட்ட விட்றாங்க, இந்த அளவுக்கு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு சங்கம் மாதிரி வச்சு உங்களோட இதுகளை நீங்கள் முன்னேற்றிக்கலாம்ல. ஏன்னா இப்போ போகிற காலங்களில் நீங்கள் மாடுகளை அழிவு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. நான் நிறையா மாடு வச்சுருந்தேன், எங்கள் ஐயா அவங்கெல்லாம் நிறையா மாடு வச்சுருந்தாங்க, இப்போ எங்ககிட்ட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. ஏன் இந்த மாதிரி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி அந்த மாதிரி உருவாக்கக்கூடாது? எனக்கு சின்ன பிள்ளை இருந்தது சங்கம்னு ஆரம்பித்தாங்கண்ணே. அது வந்து சங்கம் எப்படின்னா ஒத்து வர மாட்டாங்க. எல்லா மக்களும் மாட்டுக்கு போகிற ஒத்து வரணும். அதுவும் போக சங்கம்ன்றது கிடமாட்டுக்கு வரல. ஆட்டு சங்கம்னு அந்த காலத்தில் ஆரம்பித்தேன். எங்களுக்கு கிடமாட்டு சங்கம்னு வரலண்ணே. கிடையாது. சங்கம்னு வரலாமண்ணே. ஓகே. இப்போ ரோட்டுக்காரில் சாய்க்கிறதுக்கு வாகனங்கள் வண்டி வாசி சாய்க்கிற கூடாச்சும் ஏதாச்சும் கொடுப்பா பார்த்தா இப்போ ரோட்டுக்காரும் சாய்க்க முடியல. முதல்ல பைபாஸ் ஒன்று காரு பைக்கு எல்லாம் வருது. இப்போ நாங்கள் பார்த்தோன்னா பகலில் தான் 10 ராப்புலுக்கு முதல்ல நைட்டில் மாடு சாப்போம். எங்கே சாய்ச்சாலும் இப்போ இங்கேருந்து அளவுகள் போவோம், எங்கே போனாலும் நைட்டில் பற்றுவோம். இப்போ நைட்டில் மாடு பற்ற முடியலை. ஏன்னா காரும் பெருத்துருச்சு, 2 வீலர் லாரி, நைட்டில் மார்க்கெட்டு போகிற வண்டி எல்லாம் சார்ஜ் ஆளுக்கு உசுருக்கு ஆளுக்கு யாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரோட்டில் வண்டி எல்லாமே வேகமாக ஓட்ட. அதனால இப்போ பகலில் பற்றுவோம். பகலில் பார்த்தோன்னா சில பேர் என்ன ஏன்டா வாய்க்காட்டு வழி பற்றி போக முடியும், ஏன்னா ரோட்டில் பற்றி அடிவாயிரும். வயசாக வாய்க்காட்டு வழி போனால் போகிற விவசாயம் பண்ணி போகிறாங்க. மாடுன்னு பற்ற முடியாது. மாடுன்னு பற்ற முடியாது. எங்கே வேணாலும் பை வாங்குறது நாங்கள் ஏற்றான் சார். வச்சு இதை தான் எங்களை வச்சு பொழப்பு. பை வைத்தாலும் அடி வைத்தாலும் இதுதான் எங்களுக்கு பொழப்பு. இது